இன்றைக்கி கருப்பு உளுந்து ப்ரீமிக்ஸ் இதை வச்சு லட்டு பண்ணலாம். நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். எந்த டம்ளர்னாலும் பரவாயில்ல, அதுலேருந்து 2 ஆழாக்கு எடுத்துக்கோங்க, அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆழாக்கு எடுத்திருக்கேன், அதனால் 2 ஆழாக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் பச்சைப்பயிறு, அது ஒரு ஆழாக்கு, ஃபஸ்ட்டு 2 ஆழாக்கு நம்ம உளுந்து கருப்பு உளுந்து போட்டு வறுத்தோம். இப்போ 1 ஆழாக்கு பச்சைப்பயிறு போட்டு நல்லா வறுத்துட்ட அப்புறமா 1 ஆழாக்கு பொட்டுக்கடலை, இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்ததும் இதையெல்லாம் ஒன்றா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறணும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கலாம். மிஷினில் கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் ஒரு வாட்டி ஜலிச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி. இது எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, 1/2 kg பண்ண சொல்லி. அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள மாவில் நான் என் பசங்களுக்கு லட்டு பண்ணியிருக்கேன். இந்த லட்டு கருப்பட்டி வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வெல்லம் வச்சும் பண்ணலாம், பட் கருப்பட்டி வச்சு பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கடாயில் நான் ஆல்ரெடி இந்த கருப்பட்டி கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 கரண்டி அந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து காய்ச்சிக்கிறேன். இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நல்லா கொஞ்சம் சூடு ஆனதும் வடிகட்டுங்க. எப்பயுமே வடிகட்டாமல் பண்ணாதீங்க. வடிகட்டி இந்த மாவில் கருப்பட்டி அந்த லிக்விடை ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவையோ பார்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது கொஞ்சம் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி நான் காய்ச்சி வச்சதே இருக்குது, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி கலந்து விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ், பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம், திராட்சை, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடி ஆட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருப்பட்டி உளுந்து லட்டு, கருப்பு உளுந்து லட்டு முடிஞ்சிருச்சு. சிம்பிள். இந்த மாவு மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். குழந்தைங்க ஈவினிங் வராங்களா, ஒரு வெல்லத்தை காய்ச்சி அதில் ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக பிசைஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, ஸ்ட்ரென்த்தும் உண்டு. பிஸ்கெட்ஸுக்கு பதிலாக நம்ம இதை கொடுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ரவுண்டாக பிடிச்சிருங்க, லட்டு மாதிரி பிடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம உளுந்த ப்ரீமிக்ஸ் லட்டு ரெடி. செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லட்டு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.